மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல புதிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும். சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை நீக்கி முன்னேற்றங்களை அபரிவிதமாக சந்திக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நுழைவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நல்லபல அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. அரசியல் ரீதியான பணிகளில் வெகுதூரத்திலிருந்து அற்புதமான அருமையான சாதகமான நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். எல்லாவற்றிலும் எதிலும் நிதானத்துடன் பொறுமையுடன் விழிப்புணர்வுடன் செயல்பட போவதால் அபரிவிதமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சியும் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு கௌரவம் பெயர் புகழ் அதிகரிக்கும். பலவிதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் வீண்பழிகளையும் எளிதாக தீர்த்து அவற்றை நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அறிவுக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடமான 11ஆம் இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணிக்கிறார். எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அசுர முன்னேற்றங்கள் உண்டு. உயர்கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான சிரமங்களை உடைத்து எறிந்து முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் பிரபல உச்ச அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய். விவசாயம் விளையாட்டு இராணுவம் காவல்துறை போன்ற துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை எழுதிக் கொள்ள முடியும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு உகந்த யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. கடன் ரீதியான தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். சூரியன் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பலமாக பயணித்து விரைவில் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு பகைகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 9இல் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் உளைச்சல்கள் பணிசுமைகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்பாக அமையும். பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ள முடியும். உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். புதிய நவீன தொழில்நுட்பங்களை நுட்பமாக செயலாக்கத்தில் கொண்டு வந்து நல்லபல வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் லாபங்களையும் அபரிவிதமாக பெற முடியும். சந்திரன் பல இடங்களில் பயணிப்பதால் நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்பாக அமைகிறது. என்றாலும் நன்மைகளையே அதிக அளவில் சந்திரன் அள்ளி கொடுக்கிறார். தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் என்பது கிடைக்கும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை உடைத்து எறிந்து அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு. வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முன்னேற்றங்களை அபரிவிதமாக அமோகமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய சகாயஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை வீரம் விவேகம் அதிகரிக்கும். மனதில் எந்தவிதமான தயக்கமோ பதட்டமோ படபடப்போ இல்லாமல் பலவிதங்களான பணிகளை துணிச்சலாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான காரியங்களில் உருவாகக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் எளிதான முறையில் தீர்வுகளை காணக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து உண்டு. அது மட்டுமில்லாமல் எப்போதும் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பதற்கான ஆற்றல்களை சனி உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். குருவின் அமைப்பால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு.
நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்ற யோகங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் நல்லபல நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான பலவிதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இனிதாக அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழு சுபகிரகமான குரு அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் உச்சம் பெறுவது அதிர்ஷ்டகரமான நல்லபல யோக பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவது அதிர்ஷ்டமாகும். எனவே குடும்பத்தில் பல விதங்களான சுபநிகழ்வுகள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இனிமையாக திருப்திகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும். இல்லத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இனிமையும் அபரிவிதமாக கிடைக்கும். சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு மற்றும் கேதுக்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு அதிக அளவிலான நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் ராகு குருவின் பார்வையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகுவால் நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். நீண்ட காலங்களாக இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் காணாமல் போகும். சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த வாரத்தில் அதீதமாக உங்களை தேடி வரும். உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி மேலோங்கும். சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் நன்கு திட்டமிட்டு அவற்றின் பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து செயல்படுவதால் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். சற்று பொறுமையுடன் நிதானத்துடனும் சரியான முறையிலும் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான பிரம்மாண்டமான அபரிவிதமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கிரகநிலைகளில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களால் நீங்கள் எல்லாவற்றையும் எல்லோரையும் சற்றுவிட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வதற்கான ஆற்றல்கள் அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமோகமான அபாரமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் அமைந்துள்ளது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் எதிர்பார்க்காததும் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதும் இனிதாக நடந்தேறும் என்று கருதக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் முழுமையான சுபகிரகமான குருவின் உச்சம் சுக்கிரனின் நீச்சம் சூரியனின் நீச்சம் என கிரகங்களில் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்களால் இந்த நேரங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களை அதாவது எதிர்பார்த்ததும் எதிர்பாராததும் இனிதாக நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சங்கடங்களும் நெருக்கடிகளும் இக்கட்டுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியாக அமையாத நேரத்தில் ஏதோ ஒரு தவறினால் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் அவ்வாறான பிரச்சனைகளுக்கான சிறப்பான சரியான தீர்வு என்ன அதை எவ்வாறு சரிசெய்வது என்று சிந்தித்து அவற்றின் மூலகாரணங்களை எளிதாக கண்டறிந்து அவற்றிலிருந்து வெளியில் வருவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்லபல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருமார்கள் என அனைவருடைய ஆசீர்வாதங்களும் அனுக்கிரகங்களும் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூல பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணங்களில் நீங்கள் கையாளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான அற்புதமான ஆற்றல்களும் யோகங்களும் உண்டு.
எனவே சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு மூன்றாவது நபரை நம்புவதை தவிர்த்தல் அபரிவிதமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கும். உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை நன்கு அறிந்து தெரிந்து அலசி ஆராய்ந்து பார்த்து நன்கு திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகள் அள்ளிக் கொடுக்கின்றன. அதுமட்டுமில்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் அதிகார தோரணையில் செயல்படாமல் சற்று அனுசரித்து அரவணைத்து செயல்பட்டு நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாவகமாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய அலுவலகத்திலும் கூட உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக ஊழியர்களிடம் பலவிதங்களான சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் இவ்வாறான பலவிதங்களான பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக பேசி தீர்த்து கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன. பரிகாரம்: வீட்டிற்கு பக்கத்திலிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தெய்வதரிசனங்களை மேற்கொள்ளுங்கள்.